அழகான காட்டுல ட்வீட்டிங்கிற ஒரு கிளி வாழ்ந்து வந்துச்சு. அந்த குருவி யார் உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாது. ஒரு நாள் ட்வீட்டி கிளி தான் பையன்கிட்ட இப்படி பேசிட்டு இருந்துச்சு. நீங்க ஏமா என்ன உணவு தேட கூட்டிட்டு போக மாட்டீங்க? நீ இப்ப ரொம்ப சின்ன பையன், நீ இன்னும் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நீங்க என்ன வெளியே கூட்டிட்டு போனா தானே என்னால கத்துக்க முடியும். மகனே குக்கு, அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. நீ வீட்டுக்குள்ள பத்திரமா இருந்துக்கோ, நான் வெளியில போய் உணவு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ட்வீட்டி கிளி உணவு தேடுறதுக்காக வெளியில போச்சு. அந்த சமயத்துல டுக்ளு குருவி ட்வீட்டி கிளிய கூப்பிட்டுச்சு. இன்னைக்கு என் வீட்டுக்கு என் அம்மா வராங்க, எனக்கு வீட்டுக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால உணவு தேட போக முடியாது. நீ உனக்கு உணவு தேடும் போது எனக்கும் சேர்த்து உணவு எடுத்துட்டு வரியா? சரி டுக்ளு, நீ கவலைப்படாதீங்க, நீங்க வீட்டுல வேலையை பாருங்க, நான் திரும்பி வரும்போது உங்களுக்கும் சேர்த்து உணவு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ட்வீட்டி கிளி உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. ரொம்ப தூரம் பறந்து அப்புறம் ட்வீட்டி கிளிக்கு ஒரு ஆப்பிள் தென்பட்டுச்சு. பிறகு தனக்கு கிடைச்ச ஆப்பிளையும் கொஞ்சம் தானியம் எடுத்துட்டு டுக்ளு வீட்டுக்கு வந்துச்சு. ட்வீட்டி, உனக்கு ரொம்ப நன்றி, நீ எப்ப உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நம்ம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சாதான் நமக்கு யாராவது கஷ்ட காலத்துல உதவி செய்வாங்க. சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஓ அப்படியா ட்வீட்டி, உங்க அம்மா உன்னை ரொம்ப நல்ல விதமா வளர்த்திருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு ட்வீட்டி கிளி தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மறுநாள் காலையில ட்வீட்டி கிளி தன் பையன்கிட்ட உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த சமயத்துல புறா பதட்டத்தோட ட்வீட்டி கிளி வீட்டுக்கு வந்துச்சு. ட்வீட்டி ட்வீட்டி, நேத்து பலமான காத்து வீசிச்சுல, அதுல என் வீடு உடைஞ்சு போயிடுச்சு. தயவு செஞ்சு எனக்கு உதவியா வீடு கட்ட வரியா? புறா அண்ணன், முதல்ல அமைதியா இருங்க, பதட்டப்படாதீங்க. நான் என் பையனுக்கு உணவு கொடுத்துட்டு வீடு கட்ட வரேன். ட்வீட்டி கிளி இப்படி சொன்னதுமே புறா ரொம்ப சந்தோஷத்துல அங்கிருந்து பறந்து போச்சு. பிறகு ட்வீட்டி கிளி கொஞ்சம் தானியங்களை குக்குக்கு சாப்பிட கொடுத்துட்டு அங்க போறதுக்காக தயாரா இருந்துச்சு. அம்மா அம்மா, நீங்க தினம் யாருக்காச்சும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனா அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நீ வேணா பாரு, ஏதாவது கஷ்டம் நமக்கு வரும்போது என்னோட நண்பர்கள் எல்லாரும் உதவி பண்ணுவாங்க. பிறகு வீடு கட்டுற வேலையை தொடங்க வீட்டுக்கு போச்சு. வீடு கட்டுறதுக்காக எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சிருக்கேன், நீ இத வச்சு வீட்டு வேலையை தொடங்கு, நான் வெளியில போய் உணவு தேடிட்டு வரேன். சரி புறாண்ணே, நீங்க போயிட்டு வாங்க. ட்வீட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு வேலையை தொடங்குச்சு. வீட்டு வேலை முடிக்கிறதுக்கு சாயங்கால நேரம் ஆகிடுச்சு. பிறகு ட்வீட்டி கிளி தான் பையன் குக்குக்காக உணவு தேடி பறந்து போச்சு. ட்வீட்டி கிளி காட்டுல எங்க தேடியும் உணவு கிடைக்கல. மகனே குக்கு, நான் இன்னைக்கு உணவு தேட போக சாயங்காலம் ஆகிட்டு, இன்னைக்கு எனக்கு எந்த உணவும் கிடைக்கல. நாளைக்கு காலையில என் செல்ல மகனுக்கு சுவையான தானியங்களை கொண்டு வரேன். அங்கிள், உங்களுக்கு எந்த தானியமும் தரலையா? இல்லடா குக்கு, வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் புறா அங்கிள் அந்த பக்கமே வரல. அம்மா, நீங்க எல்லாருக்கும் உதவி செய்றீங்க, ஆனா உங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நீ அப்படி நினைக்காதப்பா, நம்ம அவங்களுக்கு உதவி செய்தாப்ப அவங்க நம்ம கஷ்டப்படுறப்ப உதவி செய்வாங்க. அப்படியே மறுநாள் காலை வந்துச்சு. ட்வீட்டி கிளி தான் பையனுக்கு சுவையான தானியங்களை எடுத்துட்டு வீட்டுக்கு பறந்து போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப களைப்பா இருந்தனால ஒரு மரத்தோட நிழல்ல ஓய்வு எடுத்துட்டே இருந்துச்சு. அந்த சமயத்துல மேல இருந்து ஒரு மரக்கில ட்வீட்டியோட ரெக்கையில விழுந்துச்சு. ஐயோ, என்னோட ரெக்கை அடிபட்டிருக்கு, யாராச்சும் எனக்கு உதவி செய்யுங்க, யாராச்சும் இருக்கீங்களா, யாராச்சும் உதவி செய்யுங்க.
ட்வீட்டி கிளி எவ்வளவு கத்தியும் அங்க யாருமே வரல. கொஞ்ச நேரத்துல ட்வீட்டி கிளி ரொம்ப கஷ்டப்பட்டு மெதுவா பறந்து தன்னோட வீட்டுக்கு போச்சு. அம்மா அம்மா உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? உங்களோட ரெக்கையில என்ன ரத்தம் வருது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குக்கு, எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நீ பயப்படாத, நாளைக்கு காலையில எல்லாம் சரியாயிடும். இப்படியே 2 நாட்கள் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு அடிபட்டு 2 நாள் ஆச்சு. ஆனா உங்களை பார்க்க யாருமே வரல. எனக்கு அடிபட்டிருக்குது யாருக்குமே தெரியாது நினைக்கிறேன். நீ போய் எனக்கு அடிபட்டிருக்குது விஷயத்த சொல்லிட்டு வா. அப்படியே நமக்கு உணவு கொண்டு வர சொல்லு. சரி, நான் போய் சொல்லிட்டு வரேன். அக்கு டுட்லு வீட்டுக்கு போனான். எங்க அம்மாக்கு ரெக்கையில ரொம்ப அடிபட்டிருக்கு. எங்க அம்மாவால பறக்க முடியாது. நீங்க கொஞ்சம் உணவு தேடும் போது எங்க அம்மாக்கும் சேர்த்து உணவு எடுத்துட்டு வர சொன்னாங்க. சரி சரி குக்கு, நீ கவலைப்படாத, நான் உங்க 2 பேருக்கும் சேர்த்து உணவு எடுத்துட்டு வரேன். குக்கு இப்படி சொன்னதுமே குக்கு ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போனான். அந்த சமயத்துல புறாவும் குருவியும் உட்கார்ந்து இருந்தத குக்கு பார்த்தான். புறாங்கில் உங்களுக்கு தெரியுமா, என் அம்மாக்கு ரெக்கையில ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. எங்க அம்மா வாழ பறக்கவே முடியாது. அச்சோ, நான் கேள்விப்பட்டேன். என்கிட்ட இன்னொரு புறா சொல்லிச்சு, உங்க அம்மாக்கு உடம்பு சரியான அப்புறம் என் வீட்டுக்கு வர சொல்லு, நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புறா அங்கிருந்து பறந்து போச்சு. குக்குவும் வீட்டுக்கு ரொம்ப கவலையோட தன்னோட வீட்டுக்கு போனான். குக்கு, டுட்லு வராலாம், ஜன்னல் வழியா பாருப்பா. இல்ல, யாரும் வரல. எனக்கு காயம் ஏற்பட்டிருக்குது, எல்லாத்தையும் சொன்னியா? ட்வீட்டி கிளி இப்படி கேட்டதுமே குழந்தை குக்கு நடந்த எல்லாத்தையும் சொன்னான். இதை கேட்டு ட்வீட்டி கிளி ரொம்ப வருத்தமாகிடுச்சு. அப்படியே மறுநாள் காலை வந்துச்சு. ஒரு வழியா ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாம இருந்தாங்க. ட்வீட்டிக்கும் குக்குவும் ரொம்ப பசி ஏற்பட்டுச்சு. அம்மா, நான் வெளியே போயிட்டு வரேன். எங்கப்பா போற? நான் போய் உங்களுக்கும் எனக்கும் உணவு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன குக்கு உணவு தேடி பறந்து போனான். குக்கு போனதுக்கு அப்புறம் டுட்லு குருவி பின்னாடியே வந்துச்சு. டுட்லுவை பார்த்துட்டு உடனே திரும்பி வேற வழியா போச்சு. கொஞ்ச தூரத்தில் நதிக்கரையோரம் கொஞ்சம் தானியங்களும் குக்கு பார்த்தான். அந்த சமயத்துல இவங்க 2 பேரும் அங்க வந்தாங்க. நாங்கத்தான் இந்த தானியங்களை முதல்ல பார்த்தோம். சரி, நீ சின்ன பையனா இருக்க, நான் உங்கள்கிட்ட சண்டை போட விரும்பல. இங்க இருந்து கொஞ்சம் மட்டும் நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போ. உங்களோட உண்மை முகம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. உங்க உதவி எங்களுக்கு தேவையில்லை. எங்க அம்மாவை பார்த்துக்க நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன குக்கு அந்த தானியத்தை எடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போனான். வீட்டுக்கு வந்து மற்ற பறவைகள் இப்படி பேசினத தான் அம்மா கிட்ட சொன்னான். இதை கேட்ட ட்வீட்டிக்கு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. எல்லார்களையும் நான் நண்பர்களா நினைச்சேன். எல்லோரும் என்ன ஒரு வேலைக்காரியா தான் பார்த்திருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களுக்கு உண்மையான ஒரு நண்பன் இருக்கான். குக்கு, நீ என்னப்பா சொல்ற? நீ யார சொல்ற என் நண்பன்? நான் தான் அந்த நண்பன். உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன குக்கு ஓடி போய் ட்வீட்டியை அழைச்சிக்கிட்டான். ட்வீட்டிக்குள்ள தான் பையன் சொன்ன வார்த்தைனால ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு.